ரைட். இப்போ பார்க்க போகிறது 2022 பேஜில் 11வது கேள்வியிலிருந்து மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். சரியானே? ரைட். நம்மளால சொல்றார், பின்வரும் அணு அமிலர்களின் கலப்பாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகள் தவறானது. அப்போ தவறான கூற்றை கேட்கிறான். தவறானது. ரைட். முதலாவது சொல்றாங்க, மூலக்கூறு ஒன்றில் ஒரு குறித்த அணுவினால் உருவாக்கப்படும் பிணைப்பை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். ரைட். நமக்கு என்னது, கலப்பாக்கம் நடந்தா அந்த கலப்புல பிணைப்பு, நம்ம கலப்பை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிணைப்பு வந்துட்டு எஸ்பி பிணைப்பா அல்லது sp2 பிணைப்பா, இந்த மாதிரி என்ன செய்யலும், நமக்கு அந்த கலப்பு தெரிஞ்சா என்ன செய்யணும், அதை வச்சு நம்ம கதைக்கலும். அப்ப என்ன செய்யுது, அணுவினால் உருவாக்கப்படும் மூலக்கூறு அணுவினால் உருவாக்கப்படும் பிணைப்பை விவரிப்பதற்கு இது என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். சரியான அந்த சரியா இருக்காது. அடுத்தது பார்ப்போம். குறைந்தது இரு வேறுபட்ட வடிவமும் சக்தியை உடைய இரு அணு ஓபிட்டல்கள் கலப்பு ஓபிட்டல்களை உருவாக்கும். நம்ம தெரியும், கலப்புல உருவாக்கப்படக்குள்ள நம்ம ஒரு எஸ் ஓபிட்டலும் ஒரு பி ஓபிட்டலும் சேர்ந்தா 2 அணு ஓபிட்டல்கள் சம்பந்தப்படுறாங்க. அப்ப வாரது என்ன செய்யும், 2 கலப்பு ஓபிட்டல் நமக்கு வரும். அது எப்படி ஒரு sp கலப்பு ஓபிட்டல் வருவோம். அதே நேரம் ஒரு எஸ் ஓபிட்டலும் 2 பி அணு ஓபிட்டலும் கலந்தா அப்ப 3 அணு ஓபிட்டல் பயன்படுறா. அப்ப 3 கலப்பு ஓபிட்டல் வரணும். எப்படி வருவார், sp2 என்ற வடிவத்தில் வருவார். அதே நேரம் ஒரு எஸ் ஒழுக்கும் 3 பி ஒழுக்கும் வந்தா இப்ப 4 கலப்பு ஓபிட்டல் வருவாங்க. அவங்க எந்த வடிவத்தில் வருவாங்க, sp3 என்ற அமைப்புல வருவாங்க. சரியானே? நம்ம தெரியும், குறைந்த என்ன செய்யணும், 2 வேறுபட்ட வடிவமும் சக்தியை உடைய இரு அணு ஓபிட்டல்கள் கலப்பு ஓபிட்டல் அந்த கூற்று என்னது, சரி. உதாரணத்துக்கு மினிமம் என்ன செய்யணும், மினிமம் வருகிற sp என்ற 2 பேர் சரி, அந்த கூட்டம் சரியா இருக்காது. அடுத்தது, கலப்புகளில் ஈடுபடும் ஒபிட்டல்கள் ஒரே தன்மையை கொண்டிருக்கும். ரைட். ஒரே தன்மையை கொண்டிருப்பாங்களா? கலப்பு நடக்கிறதுக்கு என்னத்துக்காக, கலப்பு நடக்கிறது சக்தி, பருமன், வடிவம், இதெல்லாம் ஒபிட்டல்களுக்கு என்ன செய்யும், வேறுபடும். அப்ப வேறுபடுறதால வகட சமனாகிறதுக்காக தான் என்ன செய்யும், தருகிற கலப்பு நடக்கும். என்ன அவ்வளவு வேறுபடுவதால என்ன செய்யும், அந்த மாற்றத்தில் இல்லாம என்ன செய்யும், கலப்பு நடக்கும். ரைட். அப்ப ஒரே தன்மையை கொண்டிருக்கின்றது பிழையான கூற்று. அப்ப பிழையானதான் கேட்டிருக்கு. ஆன்சர் வந்துட்டு அடுத்தையும் பார்ப்போம். உருவாக்கப்படும் கலப்பு ஓபிட்டல்களின் எண்ணிக்கை கலப்பில் ஈடுபடும் அணு ஓபிட்டல்கள் எண்ணிக்கை சமனாகும். பாருங்க, எஸ்எம்பி பயன்படுத்த 2 அணு ஓபிட்டல், அப்ப வார கலப்பு ஓபிட்டல் 2. அதே போல S2P சரி 3 அணு ஓபிட்டல் பயன்படுது, வார கலப்பு ஓபிட்டல் எண்ணிக்கை அதுவும் 3. அப்ப அணு ஓபிட்டல்கள் எண்ணிக்கை கலப்பு ஓபிட்டல் எண்ணிக்கைக்கு சமனாகும். அந்த கூட்டும் சரி. கலப்பு சக்தி கலப்பில் ஈடுபடும் அணு ஓபிட்டல் சக்தி கிடைப்பட்டதா? உதாரணத்துக்கு எடுக்கிறேனே இப்படி எடுக்கிறேன், 2s2 2p6 எழுதி 2 பேர் எடுக்கணும். 2s அணு ஓபிட்டலை 2p அணு ஓபிட்டலை எடுக்கணும். நம்ம தெரியும் 2s பார்க்க 2p என்ன செய்யும், சக்தி கூட இருக்கு. இந்த அறிக்கிறதுல இந்த 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய SIP எடுப்போம். வேற ஒரு கலப்புக்கு உட்பட்டா என்னன்னு sp என்ற கலப்பு கொண்டு வரப்போகுது. அப்ப சக்தியை நம்ம பார்க்கக்குள்ள இந்த எஸ் ஓபிட்டல பார்க்க இந்த sp கலப்பு ஓபிட்டலுக்கு என்ன செய்வாரு, சக்தி கூட இருக்கு. சரியா? அதை பார்க்க பி ஓபிட்டலுக்கு அணு ஓபிட்டலுக்கு என்ன செய்யணும், சக்தி கூட இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, 2 வேறுபட்ட சக்தியில் இருக்கக்குள்ள வார கலப்பு ஓபிட்டல் 2 பேருக்கும் இடைப்பட்டதாக இருப்பாரு அவரோட சக்தி. சரியான? அடுத்த கேள்வி. 4 பேரும் தான் ஓட்டுவோம். அதுல காபட்ட மின்னதிரியல்பு குறையும் வசதியை கேட்கான். அப்ப நம்ம தெரியும், மின்னதிரியல்பு பார்க்கக்குள்ள அந்த குறித்த ஓர்டர் படி பார்த்துப்போம். என்ன மின்னழுத்தன்மை பார்க்கக்குள்ள குறிப்பிட்ட ஓர்டர் படி பார்த்துப்போம். என்ன மின்னழுத்தன்மை பார்க்கக்கூடிய ஓர்டர், மின்னழுத்தன்மை அதிகரிக்கணும்டா இந்த ஓர்டர்ல பார்த்துப்போம். என்ன முதல்ல கலப்புல S% அதிகரிக்க என்ன செய்யும், மின்னழுத்தன்மை அதிகரிக்கும். அதே நேரம் குறித்த மூலகம் ஒன்றில் இருக்கிற ஏற்றம் கட்டமைப்பு உறங்கி ஒரு பார்த்தா நேரடியா ஏற்றம் இருக்கும்போது அந்த ஏற்றம் அதிகரிக்க என்ன செய்யும், மின்னழுத்தன்மை கூடும். அதுக்கு அடுத்தது ஏற்றம் பார்த்து அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஒட்சியேற்ற எண் கூட செய்யும், மின்னழுத்தம் கூடும். அப்பையும் சமனா வந்தா சிற்றேற்றத்தை பார்ப்போம். சிற்றேற்றம் கூட என்ன செய்யும்னா மின்னழுத்தம்னா அதிகரிக்கும். சரியானே? மின்னதிரியல் சரி. இப்ப பார்ப்போம், தந்திரிகள் சேர்வை பார்ப்போம். ஒரு காபனீர் CCl4 நம்ம வர்ற வடிவம் எப்படி பார்ப்போம். இவருக்கு 4 குளோரினுக்கு 7 அப்ப 28 32 8 பிரிச்சா
4,0 4,0 4,0 തന്നെ ഓടിയും അവർ 4,0 തന്നെ ഓടിയും 4 ഓടിയും 4 ஓடியதுல வருவார். அதே நேரம் சிஎஃப்ஓ அவரும் என்ன செய்யறாரு, கார்பனுக்கு 4, இவர் வந்துட்டு 7 ஃப்ளோரினுக்கு அவர் 4 இருக்காரு. 7 நாள் 28 நாள் 32 8 பிரிச்சா 4,0 அவர வடிவம் என்ன வே 4 வடிவம். அதே நேரம் கார்பனேட்டுக்கு என்ன 4 ஆக்சிஜன் 18 பிளஸ் 2 ஏற்றிருக்காரு. அப்ப 15 24 24 8 பிரிச்சா 3,0 அப்ப என்ன வடிவம், தலை முக்கோண வடிவம் எங்களுக்கு இந்த வயசை பார்ப்போம். அடுத்தது கார்பன் ஈரோக்சைடு, கார்பனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 6 படி 2 12 16 8 பிரிச்சா 2,0 2,0 என்ன வடிவம், நேர்கோடு வடிவம். ஆக்சிஜன் தொடர்ந்து நேர்கோடு வடிவம். இப்ப பார்ப்போம், குறையும் பஸ் தான் ஏற்றிக்கான். இப்ப நம்ம முதலாக பார்க்க வேண்டியது கலப்புல S%. அப்ப இவர கலப்பு sp3. அதுல S% தானே, S% எத்தனை 4 பேர், S1 3B. இப்ப 4 என்னன்னா 25%. அதே போல இவரும் sp3 கலப்பெடுக்காரு. sp3 கலப்புல S% 25%. இவரு 1 2 3 தனி ஜோடி 3 சிக்மா பிளேக்மெண்ட் தான் தனி ஜோடி இல்லை. 3 ரெண்டா sp2ல அப்படியே வருவாரு 3 1 அப்போ 33%. அதே நேரம் இந்த இடத்துல 1 2 அப்படின்னா sp கலப்பு S% 50. இப்போ முதலாயிரம் என்ன செய்யறோம், S% கூட என்ன செய்யும், இன்னத்தன்மை கூடும். அப்ப இந்த அடிப்படையில் என்ன செய்யறோம், கார்பனீரோக்சைடு தான் ஆகக்கூட. அதுக்கு அடுத்தது கார்பனேட் இருக்கு. இப்ப இவ 2 பேருமே இவருக்கு என்னத்தை பார்க்கணும், குறித்த மூலகத்துல ஏற்றத்தை பார்க்கணும். ஏற்றத்தை பார்த்தோம்னா என்ன வரும், 2 பேருக்கும் டிரெக்டா எதுவும் ஏற்றம் இருக்குதா, 2 கார்பன்லையும் டிரெக்டா எதுவும் ஏற்றம் இருக்குதா, ஏற்றம் இல்லை. அப்ப அதை வச்சு நம்ம எடுக்க இயலாது. அதுக்கு அடுத்தது ஒட்சியேற்ற என்ன பார்க்கணும். ஒட்சியேற்ற என்ன பார்க்க கார்பனோட குளோரின் கூட. அப்ப 4 பிணைப்பு 4 2 +4 வராது CCl4. அதே நேரம் இங்கேயும் என்ன செய்யறாரு, குளோரின் கூட கார்பனை பார்க்க. அப்ப அதுல 4 இழந்திருப்பாரு +4. அப்ப இதால எனக்கு தீர்மானிச்சு கேளாம கிடைக்கி. அப்ப தீர்மானிச்சு கேட்டு என்ன செய்வோம், சிற்றேற்றத்தை பார்ப்போம். சிற்றேற்றத்தை பார்க்கணும் நடக்குது, மின்னேற்றங்கள் கூடினவர் நல்லா இழுத்துறன்னு கவர்ந்து எடுத்திருப்பாரு. அப்ப புளோரின் நல்லா இழுத்தெடுத்திருந்தா அவர்ல டெல்டா மைனஸ் அளவு கூட. இங்க வந்தவர்ற கார்பன் அப்ப நினைப்பா நல்லா இழந்திருக்க பார்ப்பாரு. அப்ப டெல்டா பிளஸ் சிற்றேற்றம் கூட கூட செய்யும், மின்னேற்றமா கூடும். அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யணும், CFOக்கு கூட யாரை பார்க்க, CCl4 பார்க்க. எனக்கு கேட்டது குறையும் எனக்கு எப்படி வந்திருக்கேன் ஆன்சர், கார்பனீரோக்சைட்டை பார்க்க கார்பனேட் குறைய, அதே நேரம் CFOக்கு குறைய CCl4. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கணும், இதுல ஆன்சர் இல்லை, குறையும் கேட்டிருக்கான். அப்ப இதுல ஆன்சர் இல்லை, ஆன்சர் வரும். சரியா, அடுத்த பார்ப்போம். அடுத்தது PQ எனும் இரு பதார்த்தங்கள் கலவையில் P ஆனது. அப்ப PQன்னு சொல்லி 2 பேர் எடுக்கான். அதுல என்ன செய்யலாம், பதார்த்தங்கள் கலவையில் P ஆனது Qவை போல் 2 மடங்கு திணிவு. இப்ப திணிவு விகிதத்தை எடுத்தோம்டா எப்படி வராது, P ஆனது Qவை போல 2 மடங்கு திணிவு. அப்ப இவர் 2m இவர் m. அதே நேரம் P யின் மூலக்கூட்டு திணிவு Qவை போல் 2 மடங்கு. அப்ப மூலக்கூட்டு திணிவு விகிதம் எப்படி வராரு, இவர் 2m என்றா இவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன எடுக்காரு. இதுல இருந்து மூல திணிவு மூல திணிவு வந்தா நம்ம என்ன செய்யணும், மூல் விகிதத்தை பார்க்கலும். அப்ப எனக்கு என்ன 2m இங்கு கேபிட்டல் 2m 2 பெற்றுப்படும். அதே நேரம் m இங்கு கேபிட்டல் m. அப்ப எனக்கு என்ன வராது, மூல் விகிதம் 1:1. P யின் மூல் பின்னம் தானே கேட்டிருக்கான். P யிட மூல் பின்னம் என்ன, மொத்த நூலின் குறித்தால் நூல். அப்ப எனக்கு ஹாஃப் வராது. அப்படி ஆன்சர் ஹாஃப் ஆன்சர் 5 வரும். அடுத்தது -2m செறிவுடைய NaOH 50 சென்டிமீட்டர் கரைசலுடன் -1m HCl 30 சென்டிமீட்டர் தாக்கம் விடப்பட்டு பெறப்பட்ட கலவை. அப்ப அதோட நிக்காட்டிக்கிறேன். அப்ப NaOH யார் தாக்கம் அடைகிறாரு, வருகிற HCl தாக்கம் அடைகிறாரு. அப்ப எனக்கு விளைவு தெரியும், எப்படி வருவாரு, NaCl
ப்ளஸ் H2O. தாக்கம் சமப்பட்டிருக்கான்னு பார்க்க ஓம் தாக்கம் சமப்பட்டிருக்குது. சரியானே? ரைட். இப்போ அவங்களோட மூளை பார்ப்போம். இப்போ என்ன வச்சுக்க என்ன தெரியும்? ஆரம்ப மூளை எவ்வளோ? ஆரம்ப மூல் கணிக்கலும் மூணுக்கு என்ன செய்யும்? செறிவு தர கனவளவு. அப்போ இவர செறிவு 0.2 m. தர கனவளவு எவ்வளோ? 50 தர 10 மறை முள்ளனே. இப்போ எனக்கு என்னென்னு வரப்போறாரு? 10 தர 10 மறை முள்ளனே. 10 மறை 3 மூல். அதே நேரம் HCl என்ன செய்யும்? 0.1 m. அதோட கனவளவு எவ்வளோ? 30 சென்டிமீட்டர் கனவு. 10 மறை 3 3 தர 10 மறை 3 மூல். அப்போ எனக்கு தெரியும் இதுல இருந்து வீசமான ஒன்று கொண்டு தாக்கம் அடைஞ்சாலே யாரு? தாக்கம் அடைஞ்சது எவ்வளவு? தாக்கம் அடைஞ்சது எவ்வளவு? தாக்கம் அடைஞ்சது இவர் 3 இவரும் 3 தான் தாக்கம் அடைஞ்சு 3 தர 10 வரை 3 3. சரியானே? ரைட். அதே போல அப்ப எஞ்சினது எவ்வளவு? எஞ்சினது எவ்வளவு? எஞ்சியது எவ்வளவு? இவர் 3 தாக்கம் அடைஞ்ச அப்ப இவர் 7 தர 10 வரை 3 3 எஞ்சிருப்பாரு. சரியானே? இப்ப என்ன சொல்றான்? எஞ்சின கரைசல நடுநிலையாக்க தேவையான 0.2 m செறிவுடைய H2SO கூட கனவளவு. அப்ப எனக்கு தெரியும். அப்ப என்னை வச்சுதான் எஞ்சிருக்காரு. அவர் என்ன செய்யறான்? H2SO4 தாக்கமடைய வைக்கிறார். தாக்கமடைய வச்சா எனக்கு என்ன விலை வரும்? Na2SO4 அதே போல H2O வராது. சரியானே? தாக்கத்தை சமப்படுத்த போண்டா சோடியம் 2 அப்ப தாக்கில 2 போடுறோம். அதே போல ஹைட்ரஜன் இங்க 2 இங்க 2 அப்ப 4 ஹைட்ரஜன். அப்ப என்ன செய்யும்? நீரை வந்துட்டு 2 போடும். அப்ப தாக்கத்துல ஆக்சிஜன் சமனாய்க்கன்னு பார்த்தா 2 3 3 ஆக்சிஜன் சமனாய்க்கு தாக்கம் சமனா இருக்கு. அப்ப எனக்கு ஆரம்பத்துல என்ன இருக்காரு? ஆரம்ப மூல என்ன இருக்காரு? அப்ப மூல என்ன இருக்காரு? இவர் வந்துட்டு 7 தர 10 மறை 3 மூல் இருக்காரு. அப்ப இவரும் என்ன செய்யணும்? பீசமானபடி எவ்வளவு வரும்? 3.5 தர 10 மறை 3 மூல் இருந்திருக்கணும். அப்பதானே ஃபுல்லா தாக்கம் அடைஞ்சிருப்பாரு. கடலியாக்கப்பட்டிருப்பாரு. அப்ப இதுக்கு தேவையான கனவுல உண்டோ? செறிவு தெரியும் நம்மளுக்கு. மூல் தெரியும். C/V தானே. இவர் செறிவு 3.5 தர 10 மறை 3 மூலகண்டம். செறிவு தெரியும். செறிவு எவ்வளவு? செறிவு 0.2 3/10 -3 பார்த்துட்டோம். கனவளவு V தெரியாது. அப்ப கனவளவுக்கு என்ன செய்வோம்? 3.5 தர 10 மறை 3 0.2 அளவு 35 2 17.5 10 மறை 3 வருது. 10 மறை 3 சென்டிமீட்டர் கிடமே. ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் அவ்வளவு. அடுத்தது 15வது. தரப்பட்ட A என்ற அமில கரைசல் ஒன்றின் செறிவு 22 m. அதே போல அடர்த்தி 1.15. மூலக்கூட்டு திணிவு 36. திணிவு சதவீதம். இந்த திணிவு இந்த மாதிரி வரப்போ பயன்படுத்த சமன்பாடு என்ன? C = 10 dx m. இதுல C என்றது என்னது? செறிவு, D என்றது அடர்த்தி, X என்றது திணிவு சதவீதம், M என்றது மூலக்கூட்டு திணிவு. சரியானே? போன பேப்பரையும் பார்த்துருந்தாங்க. செறிவு என்ன? செறிவு வந்து 22. 22. இந்த 10 அப்படியே இருக்க அடர்த்தி. ரைட். அடுத்த 16வது கேள்வி. 150 சென்டிமீட்டர் கனம் நீரில் 10.6 சோடியம் கார்பனேட் முற்றாக கரைக்கப்பட்டது. சேர்மனை சொல்றப்பா பின்னாகும். அப்ப சோடியம் கார்பனேட் மூல திணிவை பார்த்து எத்தனை வராது? CO3 கார்பனுக்கு 60, சோடியம் 23 2 46 வருவது 106 கிராம் மூல் -1 வராது. ரைட். இதுல கேட்கான் மூலர் செறிவு. மூலர் செறிவுன்றது செறிவு C7 என்ன? அப்ப மூல எவ்வளவு வர்ற? 10.6 கிராம் கீழ் 106 0.1 மூலனே. அது கீழே கனவளவு நீர் 180 சென்டிமீட்டர் கனம். 180 சென்டிமீட்டர் கனம். அப்ப 180 சர 10 மறை 3 டெசிமீட்டர் கனம். அப்ப எனக்கு வரப்போற ஆன்சர் 0.1 கீழ் 180 தர 10 மறை 3. இப்ப எனக்கு சுருக்கின என்ன வராது? 5.5 மூல் டெசிமீட்டர் -3 என்று வராது. சரி, செல்லுறானே என்னது? 1 மூல் டெசிமீட்டர் -3 அப்ப இந்த கூட்டல் பிழையான கூட்டம். சரியானே? அடுத்த 2வது கரைசலின் திணிவு பின்னம். அப்ப எனக்கு தெரியும் திணிவு பின்னம் என்ன செய்யலாம்? திணிவு பின்னம் யார் கரைசல்? சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் தான். அப்ப மொத்த திணிவு எவ்வளவு? 180 தெரியும் நமக்கு. நீருக்கு தூய நீருக்கு எப்படி வருவாரு? 1 கிராம் எடுப்பாரு 1 சென்டிமீட்டர் கணக்கு நீர்ல.
நீருக்கு. அப்ப நீர் 180 கிராம், அதே போல இவர 10.6 கிராம். அதுக்கு மேல சோடியம் கார்பனேட் எவ்வளவு? 10.6 கிராம். எனக்கு என்ன வராது? 10.6 இன்ச்சு 10.6 இன்ச்சு 190.6 சுருக்கினா என்ன வராங்க? 0.05556. சரியா? திணிவு பின்னம் என்ன வர? 0.055. அப்ப அந்த கூட்டுறது சரியான கூட்டு. அதே நேரம் சோடியம் கார்பனேட் மூல் பின்னம். அப்ப மூல் பின்னம் கேட்கான். அப்ப இதுல நம்ம தெரியும் இருக்கிற யாரு? சோடியத்துல மூல் எவ்வளவு? மூல் பின்னம் சோடியம் கார்பனேட் மூல் பின்னம் கேட்கான். அப்ப கேட்டா சோடியம் கார்பனேட் மூல் எவ்வளவு? 0.1 மூல். என்ன அதுக்கு இல்ல கரைசல்ற மொத்த மூல். அப்ப நீர் எவ்வளவு? 180 கிராம் போட்டிருக்கான். 180 கிராம் போட்டிருக்கான் நீர் மூலுக்கு. அவரோட மூலத்தின் எவ்வளவு நமக்கு தெரியும்? 18 கிராம் மூல் -1. அப்ப எனக்கு 10 மூல் இருக்கு. அப்ப 0.1 பிளஸ் 10 மூல். இப்ப நம்ம திருப்பி எடுத்தா 1 இன்ச்சு 101 மூலம் வந்து கூட்டுறது சரியான கூட்டு. அதே நேரம் கரைசலில் சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம் 55%. சோடியம் கார்பனேட்ல திணிவு பின்ன பின்னம் 100ஆல பிரிக்கணும்னா திணிவு சதவீதம் வரும். திணிவு சதவீதம் எவ்வளவு? திணிவு சதவீதம் திணிவு பின்னத்தை 100ஆல பிரிக்கணும்னா திணிவு சதவீதம். அப்ப 0.05556 100ஆல பிரிக்கணும்னா வரும் நமக்கு 5.56 வீதமே. இவன் சொன்ன 55%. அப்ப அந்த கூட்டுப்படியான கூட்டு. ஆன்சரத்தினாவது சரியானது கேட்டீங்க. சரியான டிஎம்சியும் 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 என்ன ஆன்சர் 2வது. ஆன்சர் 2வது. அடுத்தது பின்வரும் கூட்டுகள் சரியானது அல்லது சரியானது. சரியானது அல்லது சரியானது. ரைட். ICl3 2 தனிஜோடிகளும் ஒரு ICl பிணைப்பும் ஒரே தளத்தில் இருக்கும். சரியான? ரைட். ICl3 என்னன்னா எல்லாருமே 7ஆம் கூட்டம். 7 நாள் 28. 28 பிரிச்சம் 3 24. அதே போல 4 மிச்சம். அப்ப 4 2 தனிச்சோடி வரும். 3,2 என்ன வடிவம்? ஒரு டி வடிவம். டி வடிவம். அப்ப 2 தனிச்சோடி வரும். அந்த 2 தனிச்சோடியும் எப்படி இருக்கப்படுறாரு? இவர் ஒரு திசையில ஒரு தளத்துல, இவர் ஒரு தளத்துல. இப்ப கேட்டுகிறது எல்லாரும் ஒரே தளத்துல இருப்பாங்களாம். எப்படி வரலாம்? இந்த 3 பிணைப்பும் என்ன செய்யலாம்? ஒரே தளத்துல இருக்கலாம். ஒரே தளத்துல இருக்கலாம். அல்லது இன்னொரு தளத்தை பார்த்தோம்னா இந்த குரோஸ் தளத்தை பார்த்தோம்னா அதுல என்ன செய்யலாம்? 2 தனிச்சோடியும் ஒரு ICl3 பிணைப்பு. எப்படி வரலாம்? ஒன்று எப்படி வரலாம்? 3 ICl பிணைப்பும் வரலாமே ஒரே தளத்துல வைக்கலாம். அல்லது எப்படி வரும்? 2 தனிச்சோடியும் தனிச்சோடி இலத்திரனும் அதே நேரம் ஒரு ICl. எந்த ICl தான் மார்க் பண்ற ICl பிணைப்பு. அவர் 2 பேரும் செய்யலாம் ஒரு தளத்தில். என்ன செய்யலாம்? ICl3 2 தனிச்சோடிகளும் ஒரு ICl பிணைப்பும் ஒரே தளத்தில் இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு? ஒரே தளத்தில் இருக்காரு. அந்த கூட்டு சரியான கூட்டு. கலப்பாக்கம் என்ற எண்ண கருவம் தனி ஒரு அணுவுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுது. போன பேப்பர்லையும் திருப்பி 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 பார்க்கலாம். கலப்பாக்கம் தனி அணுவுக்கு இல்லை. என்ன கலப்பாக்கம் என்றது தனு அணுவுக்கு பயன்படுத்த இயலாது. இது என்ன செய்யும்? ஒரு குறித்த மூலக்கூறு ஒன்று இருக்கிற ஒரு அணுவால உருவாக்கப்படுற பிணைப்பை விவரிக்கிறதுக்கு பயன்படுறது இந்த கலப்பாக்கம். தனி அணுவுக்கு பயன்படுத்த இயலாது. அந்த கூட்டு தெரியாது. SO2 மூலக்கூறானது கோண வடிவத்தை பிணைப்பு கோணம் 105 150 இடையிலும் காணப்படும். தெரியும் எப்படி பிணைப்பு கோணம் பார்க்கறது? டிரெக்டான வடிவம் வந்துச்சுன்னா டிரெக்டா வந்து பார்ப்போம். உதாரணம் SO2 வடிவத்தை பார்க்கணும். வடிவத்தை பார்ப்போம். என்னண்டு 18 18 8 பிரிச்சம் 2 16 1 ஒரு தனிச்சோடி மிச்சம். நமக்கு என்ன வரப்போகுது? கோணல் வடிவம் வரப்போறாரு. அப்ப அவரு தனிச்சோடி இல்லாத வடிவங்கள் வந்தா அதே பிணைப்பு கோணத்தை கொண்டிருப்பாரு. தனிச்சோடி இருந்தா என்ன செய்யும்? ஒவ்வொரு தனிச்சோடிக்கு கிட்டத்தட்ட 1.5 பாகையிலிருந்து 2 பாகை வரை கழிச்சு காட்டுவோம். அப்ப SO2 வடிவம் வந்துட்டு அப்ப ஒரு தனிச்சோடி இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? இப்படி வந்தா அவர் என்ன செய்வோம்? அவரோட கலப்புக்குரிய வடிவத்தை பார்ப்போம். கலப்புக்குரிய வடிவம் எத்தனை? ஒரு தனிச்சோடி 2 சிக்மா அப்படின்னா SP2 தலமுக்கோணி. தலமுக்கோணியில கோணம் எவ்வளவு? 120 பாகை.
இப்ப இந்த வடிவத்துல இருந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு தனிச்சோடியும் கிட்டத்தட்ட 1.5 பாகை கழிச்சுடுவோம். அப்ப ஒரு தனிச்சோடி இருக்காது, கழிச்சுட்டோம்னா அண்ணளவு எனக்கு என்ன வரணும், 118+5 118, அண்ணளவு 118 பாகை வரும். சரியானே? இதுல என்ன சொல்றான், நிச்சயமா என்ன செய்யும், 120 பாகையோட குறைஞ்ச ஒரு கோணம் தான் அடிக்கப்படுது. அந்த கோணம் அண்ணளவு 118 வரப்போகுது. இதுல என்ன சொல்றான், 105 பாகை தொடக்கம் 109 பாகைக்கு இடையில காணப்படும். அப்ப அந்த கூட்டம் என்னது, பிழையான கூட்டம். சரியானே? ரைட். அடுத்தது, ஒரு மூலக்கூறில் ஒரு அணு sp கலப்படைந்திருந்தால் அது நிச்சயமாக பைப்பிணைப்பை கொண்டிருக்கும். பைப்பிணைப்பு இருந்திருந்தா என்ன செய்யும், sp வரலாம். உதாரணத்துக்கு காபண்ட முன்வைப்பு பாப்பமே. அப்ப இதுல தனிச்சோடி இல்லை, அவர்ல வந்துட்டு என்னது, ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கான்னு சொல்லி எடுத்தோம்னா 2 சிக்மா பிணைப்பு இருக்காரு எனக்கு. ரெண்டு சிக்மா பிணைப்பு இருக்காரு. அப்ப சாரி, 2 சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்காரு இவர்ல. இவர தனிச்சோடி இல்லை, அப்படி எல்லாம் sp கலப்படம் எடுக்கும். ரைட். இப்ப பைப்பினை பிரிக்கிற சேர்வைகள்ல எத்தனை செல்லாமலுக்கு சும்மா பைப்பினை பிரிக்கிற சேர்வைகள்ல sp கலப்பு வரலாம். ஆனா sp கலப்பு இருந்தா கட்டாயம் பைப்பினை வரணுமான்னு கேட்டா இல்லை. உதாரணத்துக்கு பெர்லியம் ஹைட்ரைட் எடுமே, எப்படி வரும், பெர்லியம் ஹைட்ரைட். இவர கலப்பு என்ன, பெர்லியத்துல இதுல 2 பிணை பிரிக்கார் sp. இந்த இடத்துல பைப்பினை வருதா, இல்ல. கட்டாயம் பண்ணும் செல்ல எழுப்பா, நிச்சயமாக கொண்டிருக்கும் செல்ல எழுப்பா, நிச்சயமாக கொண்டிருக்கும் செல்ல ஏழாது. அப்ப நமக்கு எத்தனை ஆன்சர் வராது, அப்ப ஏ மட்டும்தான் என்ன சரியா வராது. அப்ப ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 5. சரியானே? அடுத்தது, n=3 ml=-1. நிறைய திறந்துகள் 3 புலங்கப்படி போட்டிருக்கேன். சக்தி சொற்ற தொடர்பா பின்வரும் கூட்டுகள். n=3 அவர் என்னது, n=3 இதுல கட்டாயம் பார்க்கணும். இவர் வந்து இறுதி ஓட்டுல இருக்கிற ஆளை செல்றாரு, அது முதலாவது. அப்படின்ற ஒரு விஷயம் சரியில்லை, சும்மா ஒரு இடத்துல இருந்து செல்றா. n=3 பிரதான சக்தி மட்டம் 3. அப்ப அதுல நமக்கு தெரியும் பிரதான சக்தி மட்டம் 3 என்னன்னா, அதுல என்னென்ன வரையணும், உபசக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம் 3 உபசக்தி மட்டம் என்னென்ன வரையணும் நமக்கு, உபசக்தி மட்டம் 0 இருந்து n-1 இருந்து வரையணும். அப்ப n-1 3 இருந்து 1 கழிச்சா 2. அதே போல 1 0 உள்ளடங்களாக வரும். என்ன, இவர் s ஆர்பிட்டல், இவர் p ஆர்பிட்டல், இவர் d ஆர்பிட்டல். அப்ப இவருக்குரிய காந்த சக்தி சொட்டு எடுத்தா எப்படி வரப்பாரு, இவர் 0, இவர் -1ல வந்து அப்படி எடுத்து வருவார். இவர் எப்படி இந்த மாதிரி வரப்பாரு, இவர் 0, இவர் -1 0 +1, இவர் -2 -1 0 +1 +1. இதில் ஒவ்வொரு ஆளும் கரங்கள் சக்தி சொட்டு என்ன செய்யப்பாரு, திசை மாறப்போது. ஒவ்வொரு ஒழுக்குலேயுமே 1 + ஆஃப் இருந்தா மற்ற என்ன செய்யும், -1 பரடு. ரைட். இதில் பார்ப்போம், n=3ல ஒரு ml வெரியல் வெரியம் வெரியம் n=3ல 3 பேரும் வரையணும். அதனை ml=-1 எடுக்கிறாள் சொல்லலாம். -1 ஒன்று இவர் அடிக்கணும், அல்லது இவர் அடிக்கணும். ஒன்று இப்படி இருக்கிற இடத்துல அடிக்கணும், இப்படி இருக்கிற ஆள் அடிக்கணும், அல்லது இந்த 4 பேர்ல ஒரு ஆளை சொல்றாங்க. இம்மூலகாணி ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்திலேயே இருக்கும். ஆவர்த்தனத்திலேயே இருக்கும். இது கடைசி அணுவை சொல்லியிருந்தாங்க சொன்னார். கடைசி இலத்திரன் தொடர்பான சக்தி சொட்டை சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன செய்யணும், n=3 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கேலும் சுவராஜில். இது அப்படி ஒன்றும் சொல்லல, சும்மா ஒரு இலத்திரனை சொல்லி கதைக்கக்கூட நம்ம என்ன செய்யலாது. இது n=4 அடிக்கலாம், 5 அடிக்கலாம், 5 அடிக்கலாம். என்ன செய்யணும், இந்த இடத்துல நிரம்பி தான் அங்கேயே போயிருப்பார். அப்ப இதை கதைக்க ஆவர்த்தனத்திலே இருக்கும் என்பது பிழையான கூற்று. இது டி தொகுப்புக்குரிய மூலக அணுவாகும். டி தொகுப்புக்குரிய மூலக அணுவாகும். டி தொகுப்புக்குரிய சொல்லி வர 1 பி தொகுப்புக்குரியால் அறிக்கையது, 1 அறிக்கிற பி தொகுப்புக்குரியால் அறிக்கையது, அல்லது டி தொகுப்புக்குரியால் அறிக்கலாம், 3D குரியால் அறிக்கலாம், அல்லது 3P குரியால். டி தொகுப்புக்குரியானாகவே இருக்கிறது சொல்லி நமக்கு இல்லை. இது பி தொகுப்புக்குரிய மூலக அணுவாக இருக்கலாம், மூலக அணுவாக இருக்கலாம். அப்ப சரியான பி அடிக்கலாம், டி அடிக்கலாம். மூலக அணு ஆவர்த்தன அட்டவணை 2ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்க முடியாது. கட்டாயம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன், இவர் அந்த n=3 சொல்லிட்டாங்க. 3ல பிரதான சக்தி மட்டும் 3 இருக்காரு. அப்ப உண்மையற்றது கேட்டது, உண்மையற்றதுன்னா ஏயும் பியும். அப்ப ஆன்சர் எத்தனாவது,
ஆன்சர் முதலாவது. அடுத்தது, சடத்தின் மின்காந்த கதிர்வீசலும் அவற்றின் இயல்புகளும் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் உண்மையானது. அப்ப உண்மையானதை கேட்கான். மின்காந்த கதிர்ப்புகள் மின்புலங்களினால் பாதிப்படையும். மின்காந்த புலங்களால் பாதிப்படையினவர்களுக்கு என்ன செய்யணும்? ஏற்றம் இருக்கணும். தரிக்க மின்காந்த கதிர்ப்புகளுக்கு யார் இல்லை? மின்காந்த கதிர்ப்புகளுக்கு ஏற்றம் இல்லை. ஏற்றம் இல்லாட்டி அவன் என்ன செய்ய மாட்டா? பாதிப்படைய மாட்டா. ஏற்றம் இல்லை, சோ பாதிப்பு என்ன? பாதிப்பும் இல்லை, பாதிப்படைய மாட்டா. பாதிப்படையும் சொன்னது பிள்ளையான கூட்டு. அதே நேரம் அணுக்களினால் சக்தி வெளியிடப்படும் போது உறிஞ்சும் போதும் தொடர்ச்சியற்ற சிறிய அளவுகளாக வெளியிடப்படும். அதான் சொன்னோம், சக்தி சொட்டுக்கொள்வைன்னு சொல்றோம். அதை யார் வெளியிட்டவரு? பிளாங்க் கூறினாரு. அப்ப என்னது அந்த கூட்டு? சரி, அது என்ன சொன்னாரு? HF மடங்குகளாக தான் சக்தி வெளியிடப்படும். சக்தி சொட்டுக்கொள்கை, சக்தி பொதிகள் என்ன NHF மடங்குகளா வரும். HF மடங்கு HF 2 HF 3 HF இப்படிதான் போகும். சரியானே? பிளாங்க்னா சரி. அடுத்த உலக மேற்பரப்பிலிருந்து வெளியிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகளின் கற்றை ஆகும். ஐன்ஸ்டீனும் தென்பர். அப்ப இந்த சின்னவர் ஐன்ஸ்டீன். அப்ப இந்த கூட்டு சரியான கூட்டு. ஒரு சடத்தின் உந்த அதிகரிக்கும் போது அதன் அலைநீளமும் அதிகரிக்கும். அப்ப அலைநீளத்துக்கும் முந்தத்துக்கும் இடையில டெல்டா சமன் HOP நேர்மாறு வீத சமன். அலைநீளம் சடத்துல உந்தம் அதிகரிச்சா அலைநீளம் என்ன செய்யணும்? அலைநீளம் குறையணும். அப்ப அந்த கூற்று என்ன சொல்றான்? அதிகரிக்கும் சொல்றான். அப்ப இது பிழையான கூற்று. கேட்டது உண்மையானவை. அப்ப டியும் சியும் ஆன்சர். ஆன்சர் இரண்டாவது. அடுத்த 20வது, உலோக பிணைப்பின் வலிமை பின்வரும் கூற்றுகள் சரியானது. சரியானதை கேட்கான். உலோக பிணைப்பின் வலிமை அணுக்களினால் வழங்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை அயனாரை மற்றும் அயன்தன்மையை தங்கியுள்ளது. ரைட். உலோக பிணைப்புக்கான சமன்பாடு என்ன? உலோக பிணைப்பு வலிமைக்கான உலோக பிணைப்பு வலிமை சமன் என்ன வருவாரு? பிணைப்புக்கு வழங்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கைக்கு கீழே யார் வருவாரு? அணுப்பருமன் அல்லது அணு ஆரை இந்த மாதிரி சொல்லு. அப்ப என்ன சொல்றான்? பிணைப்பு வலிமை அணுக்களினால் வழங்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கை அயனாரை மற்றும் அயன்தன்மை தங்கிடும். அப்ப அந்த கூட்டு சரியான கூட்டு. அதே நேரம் ஒரு மூலக்கூறில் HF அடுத்தது HO HN பிணைப்பு உள்ள போது மாத்திரமே ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படும். மாத்திரமே என்றது எடுத்துக்கும். இவரில் மட்டும் வரையலும். பொதுவாக இவரில் வரையலும். ஆனா வேற சந்தர்ப்பங்களையும் வரையலும். எந்த டைம் காபனியல் காபன் வந்து என்ன செய்யலும்? அவர்களையும் வரையலும். உதாரணமா எப்படி வரையலும்? இந்த சேர்வையை பாருங்க. இந்த சேர்வையில செய்யும் அதிமுகம் இருந்தா என்ன செய்யும்? வரையலும். அதிமுகம் இருந்தா வரையலும். இந்த ரெண்டு சேர்வையை பாருங்க. இந்த சேர்வையில என்ன செய்யணும்? வருகிற இடத்துல ஐதரசன் பிணைப்பு வரையலும். ஐதரசன் பிணைப்பு வரையலும். சரியா? நீ பாத்திரம் சொன்னது பில. அப்போ ஐதரசன் பிணைப்பு சம்பந்தமா தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு போறேன். வாயு அவத்தையில என்ன செய்ய இயலாது? வாயு அவத்தையில ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்பட இயலாது. திண்ம திரவ அவத்தையில என்ன செய்யப்படும்? தோற்றுவிக்கப்படும். திரவ அவத்தையில என்ன செய்யும்? ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படும். சரியானே? அதே நேரம் இந்த இருக்கிற திரவ நிலையில ஏற்படுற பிணைப்பு என்ன செய்யும்? வருகிற திண்மவத்தில் இருக்கிற ஐதரசன் பிணைப்பை பார்க்க வலிமை கூடுதலா இருக்கும். சரியானே? வலிமை கூடுதலா இருக்கும். என்ன அமைச்சுக்கும். சரியா? அடுத்தது கொதிநிலை. அப்ப இது போன முறை அந்த பேப்பர்ல வந்து நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தியிருந்தேன். அதே வரைக்கும் தான் இங்க தூக்கி போட்டிக்கேன். விளங்காதான் அந்த கேள்விட்டா இருந்தேன். திருப்பி அதே கேள்வி தான் ரிப்பீட் ஆகுது. கொஞ்சம் தான் மாத்துறாங்க. அப்ப ஒழுங்கா தெளிவா செஞ்சீங்கன்னா எல்லாம் செய்யும். ரைட். சி கூட்ட பாருங்க. CH4 தரிக்கிறோம். CH4 அடுத்தது HF அடுத்தது NH3 அடுத்தது H2O. அப்ப எல்லாத்துலயும் ஆகக்கூட ஹைட்ரைட்டுகள்ல நமக்கு H2O தெரியும். அப்ப கொதிநிலை அதிகரிக்கிற வலிமையை கேட்கான். அப்ப H2O தான் ஆகக்கூட. அடுத்தது CH4 குறைய இந்த ரெண்டு இடத்துல யார் வருவாரு? HF அடுத்தது NH3. இந்த கூட்டுல எதுக்கில இந்த ரெண்டும் மாறி செலுத்திக்காங்க. அப்ப அந்த இதுல வந்து அதுக்கில. அடுத்தது பங்கீட்டு வழிச்சேர்வு அயனியலப்பு பங்கீட்டு இயல்பு ஆகியன முனைவாக்கும் திறனிலும் முனைவாகும் திறனிலும் தங்கிடும். ரைட். சேர்வை ஒன்று பங்கீட்டு வழிச்சேர்வு ஒன்று நம்ம பார்க்கக்குள்ள என்னன்னு கதப்பம்? முனைவாக்கம் கதைக்கக்குள்ள முனைவாக்கம் கதைக்கக்குள்ள நீ கதப்பம். முனைவாக்கம் கதைக்கக்குள்ள கற்றையனா இருந்தா என்ன செய்வோம்? அவரை
முனைவாக்குவார் கற்றையன். அதை அப்ப என்ன சொல்லுவோம்? முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் திறன் என்போம். அன்னைய நடுவுக்குள்ள என்ன செய்வோம்? அன்னைய நடுவுக்குள்ள முனைவாகும் கழிக்கிறப்போம். இவர் முனைவாகுவாரு, முனைவாகும் இவருக்கு தன்மை என்று கலப்போம். சரியா? நீ வேலை செல்லக்குள்ள அயன் இயல்பு, அப்ப அயன் இயல்பு பங்குதியல்பு ஆகியன முனைவாக்கும் திறனிலும் முனைவாகும் திறனிலும் தங்கியுள்ளது கதைக்கணும். முனைவாகு தன்மை நுண்மையா கதைக்கணும், உண்மையா தன்மைன்னு கதைச்சிருக்கணும். இந்த இடத்துல அவர் சரியான எடுத்திருக்காங்க. இப்ப ஆன்சர் 4. அப்ப ஏஎன்டி உண்மையிலும் முனைவாகும் தன்மைன்னு கதைச்சிருந்தா தான் பெர்ஃபெக்டா சரி. சரியானே? அப்ப இல்ல ஃபைனல் பேப்பருக்கு மாறலாம். எஃப்டபிசி தானே இது, ரைட். அப்ப இதுல வந்துட்டு ஏயும் டியும் கொடுத்துருக்காங்க ஆன்சர். அப்ப அந்த ஆன்சர் படியே நம்ம எடுத்துட்டு போவோம். ஏயும் டியும் அப்ப சரியானது ஏயும் டியும் என்ன ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? 4வது. சரியா? அடுத்தது கற்றையல் சிறிதாக அத்துடன் உயரேற்றத்தை கொண்டதாக இருக்கும்போது அது உயர் முனைவாக்க வலுவை கொண்டிருக்கும். சரி, அப்ப நம்ம தெரியும் முனைவாக்கம் கதைக்கக்குள்ள முனைவாக்கம் என்ற விஷயம் கதைக்கக்குள்ள கற்றையன் அது அன்னை என்ன நினைவப்படலும் முனைவாக்கம் கூட கூட என்ன செய்வாரு? பங்கு வலுத்தன்மை அதிகரிப்பார் நேர் விகிதசமனா. அதே நேரம் அயன் தன்மை என்ன செய்வாரு? நேர் மாறு விகிதசமனா குறைவார். ரைட். கற்றையனுக்கு என்ன கலப்போம்? பிற முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் முனைவாக்கும் வலு அல்லது என்னது திறன் கலப்போம். அன்னையன பாக்குல நெய்வோம். அன்னையன பாக்குல முனைவாகும் தன்மையினு கலப்பம். அன்னையன பாக்குல முனைவாகும் தன்மையினு கலப்பம். சரியா? இந்த அறிக்கை நீங்க போறேன்னா கொஞ்சம் சரி. எப்படி பார்ப்போம்? முதலாவது 2 பேருக்கு ஏற்றம் கூட கூட என்ன செய்யும்? ஏற்றம் கூட கூட முனைவாக தன்மை என்ன செய்யும்? முனைவாக்கம் கூட வந்தா முனைவாக்கம் என்ன செய்யும்? 2 பேருக்கு ஏற்றம் கூட கூட கூடும். அந்த 2வது என்னது பார்ப்போம்? பருமன் அல்லது ஆரை. என்ன கற்றையனுக்கு என்ன செய்யணும்? ஆரை குறையணும், குறைய முனைவாக்கம் கூடும். அன்னையனுக்கு ஆரை கூடணும். இதுதான் விஷயம். ரைட். இதுல என்ன சொல்றான்? கற்றையன் சிறிதாக ஆரை சிறிதாரிக்கணுமாம். அதே நேரம் உயர் ஏற்றத்தை கொண்டிருக்கணுமாம். உயர் ஏற்றத்தை கொண்டிருக்கும் போது உயர் முனைவாக்க வலுவை கொண்டிருக்கும். அப்ப கற்றையண்டா வலுவன்னு கதைக்கும். வலு அல்லது திறன் முனைவாக்கணும். ஒரு முனைவாக்க வலுவை கொண்டிருக்கும். அந்த கூட்டு சரியான கூட்டு. அதே நேரம் சோடியம் புளோரைடையும் பொட்டாசியம் புளோரைடையும் தான். அப்ப 2 பேர்லையும் அன்னையன் சமன் அறிக்கி. அப்ப புளோரைடு 2 பேர்லையும் வெற்றியுடன் அப்ப இங்க இருக்கிற எனக்கு NA பிளஸ் கே பிளஸ். அப்ப 2 பேரையும் ஒப்பிடணும். 2 பேர் ஏற்றம் சமன். அப்ப ஆரையை பார்க்கணும். இப்ப ஆரையை பார்க்கல நெய்றாரு. ஆரையை பார்க்கக்குள்ள பொட்டாசியத்துக்கு கூட இருக்கு. அப்ப ஆரை குறைகிற ஆளுக்கு தான் செய்யும் முனைவாக்கம் கூட இருக்கும். அப்ப எனக்கு ஒன்று வராரு. அப்ப முனைவாக்கம் யாருக்கு கூட இருக்கணும்? முனைவாக்கம் கூட இருக்கணும். ஆற குறை இருக்கிறாளுக்கு முனைவாக்கம் யாருக்கு குறைக்கணும்? முனைவாக்கம் யாருக்கு குறைக்கணும்? முனைவாக்கம் சோடியம் புளோரைடு குறைக்கணும். முனைவாக்கம் கூடினாலுக்கு அயன் தன்மை பெற்றிருக்கும். நேர்மாறு வீத சமன். அப்ப குறைய இருக்காரு. அயன் தன்மை எப்படி மாறி வரும்? அயன் தன்மை மாறி வரும். NaF பார்க்க KF கூட இருக்கும். அப்ப ஆன்சர் எப்படி? NaF பார்க்க KF ஆனது அயன் தன்மை கூடினது. அப்ப அந்த கூட்டு சரியானது. அப்ப விளக்கம் அறிக்கான்னு பார்த்தா நம்ம எதை வச்சு எடுக்கும்? இந்த கற்றை என்ற ஏற்றத்தை பருமனை வச்சு எடுக்கும். அப்ப அதுதான் விளக்கம் வச்சு எழுதிக்கான். அப்ப அந்த கூட்டுக்கும் ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் முதலாவது. அடுத்தது BR2 ஆனது முனைவட்ட மூலக்கூறாக இருக்கும். அதே வேளை ICL ஆனது ஒரு முனைவாக்கமுடைய சேர்வையாகும். முனைவாக்கத்தை நம்ம பார்க்குற எப்படி முதலாவது பார்த்தோம். போன பேப்பர்ல மிச்சம் தெளிவா பார்த்துருந்தோம். முனைவாக்கம்னா வேறு சேர்வையிட மூலக்கூறுகள் மாறினாலே முனைவாக்கம் இருக்கும். அப்படி மாறலன்னு அடுத்து அவருக்கு தனிச்சோடி இருக்கான்னு பார்ப்போம். தனிச்சோடி இருந்தாலும் செய்வாரு முனைவாக்கம் இருக்கும். யாரை தவிர நேர்கோடு தலைச்சோதத்தை தவிர. அப்ப BR2ல 2 பேரும் ஒரே ஆக்கள். அப்ப இவரில் முனைவாக்கம் இருக்குதா? முனைவாக்கம் இல்லை.
அதே போல ஐசிஎல் ஐசிஎல் அப்ப அந்த முனைவாக்கம் என்ன செய்யுது, முனைவாக்கம் இருக்கு வேறுபட்டால் அப்ப விலையில் சேர்ந்தா முனைவாக்கம் இருக்கும், முனைவாக்கம் உடைய சேர்வையா அப்ப இந்த கூட்டு சரியான கூட்டு. பிஆர்2 பொதில்லையான அப்ப முனைவாக்கம் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும், விலையில் விசை கூட இருக்கு, கவர்ச்சி விசை கூட இருக்கு, கவர்ச்சி விசை கூட தான் என்ன செய்யும், பொதில்ல கூட இருக்கு. அப்ப முனைவாக்கம் இருக்கிற ஆளுக்கு தான் என்ன செய்யும், பொதில்ல கூட இருக்கணும். பிஆர்2 பொதில்லையானது ஐசிஎல் பொதில்லையா அதிகமா இல்லையே, முனைவாக்கம் ஐசிஎல் கூட தான் அவருக்கு தான் பொதில்ல கூட இருக்கிறது. அப்ப ஆன்சர் வந்துட்டு பிள்ளை சரி. அப்படி இருந்தா 22வது ஆன்சர் எத்தனாவது, 22வது ஆன்சர் 4வது. அடுத்தது இருகாபனேற்று அயனானது உறுதியான மற்றும் உறுதியற்ற பதிவுகளை உடையது. HCO3 மைனஸ். அப்ப நமக்கு தெரியும் வர வடிவம் எப்படி வருவாரு, கார்பனேட் எடுத்தாலும் நமக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 4, 6, 18 அவரை சேர்த்து ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு. அப்ப 24 8 பிரிச்சா 3,0. அப்ப எனக்கு என்ன வரப்படுறாரு, இந்த மாதிரி வரப்படுறாரு தலைமை கோணி வரப்படுறாரு. ஒரு பக்கம் ஹைட்ரஜனை போட்டுரும், ஒரு ஆளை போட்டுரும், தானே வர வடிவம். ஒரு பரிவு கிரணம் எப்படி வரப்படுறாரு, பரிவு கிரணம் எப்படி வரப்படுறாரு, பரிவு கிரணம் தான் இந்த மாதிரி வரப்படுறாரு. இந்த மாதிரி வரப்படுறாரு. அடுத்த பரிவு கிரணம் தான், அடுத்த பரிவு கிரணம் தான். இப்போ இவனுக்கு போட்டோம்னா 4, 6, 8 மைனஸ் 2, 4, 6, 8 மைனஸ் இவரில் 8 இந்த ஒரு சீசனுக்கு 2, 4, 6, 8 அப்போ இவர் 2, 3, 4, 5 தான் ஒரு லட்சத்துக்கு 7 இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ இவ உறுதியா இல்லையான்னு கதை பார்ப்போம். இவர் உறுதி, இவரும் உறுதி, ஆனா இவர் என்ன செய்யறாரு, உறுதி இல்லை, உறுதி இல்லை. ஏன், இன்னைத்தன்மை கூடின ஒரு சீசனுக்கு பிளஸ் ஏற்றத்தை எடுக்கிறதால. அப்ப நம்ம என்ன செய்வோம், இதுல இருந்து உறுதியான பதிவு கட்டமைப்போம், பதிவு கலப்பு கட்டமைப்பை கீறுவோம். கீழ் நமக்கு என்ன வரப்படாது, இந்த மாதிரி வரப்படாது, இந்த மாதிரி வரப்படாது. ரெண்டு இடத்துல இருந்து உறுதியா இருக்காரு. அப்ப அது ரெண்டு போட்டிக்கு இருக்காது, இந்த மாதிரி காட்டப்படும். அப்ப 2 பேர்லையும் மைனஸ் மைனஸ் மேலே போயிடுச்சு. இப்ப 2 பேருக்கும் கொஞ்சம் செய்வோம், ஹாஃபை கொடுக்கிறது, ஹாஃப் 2 பிரிச்சு 2 இடத்துல போறாரு. சரி, அப்ப இதான் அவர் உறுதியான கட்டமைப்பு. இப்ப சொல்றான் இருகாபனேற்ற அயனானது உறுதியான மற்றும் உறுதியற்ற பரிவு கட்டமைப்புகளை உடையது. அப்ப அந்த கூற்று என்னது சரி. ஏன், உறுதியான 2 பேர், உறுதியான 2, உறுதியற்ற 1. அப்ப சரி. இருகாபனேற்ற அயனில் உள்ள கார்பன் ஆக்சிஜன் பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமனற்றன. ஏன், இவர் 2 பேரும் ஒன்னரை பிணைப்பு, இவர் 2 பேரும் ஒன்னரை பிணைப்பு, இவர் என்ன ஒற்றை பிணைப்பு. அப்ப பிணைப்புகள் வந்து என்ன ஒன்றுக்கொன்று சமனற்றது. அந்த கூற்று என்னது சரியா இருக்காரு. அப்ப பிணைப்பு சமநிலைன்றதுக்கு காரணம் என்ன, ஒரு பதிவு கலப்பு கட்டமைப்பு உறுதியான உறுதியற்ற இருக்காங்க, அதுல இருந்து கட்டமைப்பு கேள்வி, அதுல இருந்து நம்ம இந்த முடிவு எடுக்கணும். அப்ப ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 23வது முதலாவது. சரியா, ரைட். அடுத்தது 24வது 24வது அணுவொன்றிலிருந்து இலத்திரனை அகற்றும் போது, அப்ப இலத்திரன் அகற்ற செயற்பாடு என்னது, அயனாக்கள். என்ன அயனாக்கள், அயனாக்கள் என்ன செய்யும், ஏற்கனவே கரு இருக்காருண்டா, கருந்த மாதிரி இருக்காருண்டா, கருவை சுற்றி என்ன செய்யும், வட்ட வழியில இலத்திரன்கள் இப்படி அசையப்படுறா. அசையப்பட அவர் என்ன செய்வாரு, அவர் இலத்திரன் மைனஸ் இருப்பாரு. அப்ப இவர் 2 பேர் கிடைக்கும் கவர்ச்சி விசை அடிக்கும். இப்ப இலத்திரன் அகற்றா என்ன செய்யணும், இந்த கவர்ச்சி விசையை தாண்டி கலட்டி கொண்டே வர வேண்டிய அளவைக்கணும். அப்ப கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சக்தியை கொடுக்கணும். அப்ப எப்போதும் என்ன செய்யணும், சக்தியை வழங்கப்பட வேண்டும். அந்த கூற்று சரி. அதே வேளையை அணுவொன்றிற்கு இலத்திரனை சேர்க்கும் போது சக்தி வெளியிடப்படும் அல்லது சில வேலையை உள்ளெடுக்கப்படும். இலத்திரன் சேர்க்கிறது என்ன செல்வோம், இலத்திரன் நாட்டல், அதை கொண்டு இலத்திரன் நாட்டல், ரைட். அப்ப இலத்திரன் நாட்டல்ல 2 வகையில உடையலும். ஒன்று சக்தி உறிஞ்சலோடு நடக்கலும், அல்லது சக்தி வெளியிடுதலோட நடக்கிறது. முதலாம் இலத்திரன் நாட்டல் எடுத்தோம்னா சரியானு S2 P6 P3 S2 D10 இந்த ஆட்கள் வரப்போக்குள்ள இவ என்ன நிலையில இருக்காங்க, இது வந்துட்டு
அரை நிரம்பல் அல்லது முழு நிரம்பல் இருக்காங்கன்னு இந்த டைம்ல போய் இலத்திரனை வைக்கிறது என்ன இலத்திரனாருன்னா ஒரு இலத்திரனை கொண்டு புதுசா சேர்த்துடுறாரு. இப்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யாது மூலகங்கள் அவர உறுதியை வந்துட்டு குலைக்க விரும்ப மாட்டார். அப்ப புதியதொரு ஒழுக்கொண்டு உருவாக்கி அதுல கொண்டு போய் புதுசா வந்து அந்த இலத்திரனை வைக்கணும். அப்ப இந்த ஒழுக்க உருவாக்குறதுக்கு என்ன செய்யறா சக்தி உறிஞ்சதோ நடக்கும். சரியானே? அப்ப ஏனையவை என்ன செய்வாங்கன்னா சக்தியை வெளியிடுவார். ஏனையவை அப்ப இந்த நிலையில இல்லாதாக்கள் என்ன செய்வா சக்தியை வெளியிடுவாங்க. அதே நேரம் ஏனைய இலத்திரனாட்டல், இரண்டாம் இலத்திரனாட்டல், மூன்றாம் இலத்திரனாட்டல், அதே போல எண்ணாம் இலத்திரனாட்டல் வரைக்கும். ஏற்கனவே இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் என்ற ஒரு ஆள் எக்ஸ் மைனஸ் என்ற ஒரு ஆளுக்கு இலத்திரனை எக்ஸ் டூ மைனஸ் எடுக்கும். அதான் ஏ டூ ரைட். அப்ப இதுல ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் வெளியே ஒரு ஆள் இருப்பாரு. ஏற்கனவே அவர்ல புதுசாக கொண்டு போய் ஒரு மைனஸ் ஒரு ஆள் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? புதியது ஒரு இலத்திரனை கொண்டு வைக்க போறோம். அப்ப என்ன செய்யும்? இரண்டு பேருக்கு இடையில ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை வந்து தள்ளக்குள்ள என்ன செய்யணும்? அந்த தண்டுகையை மீறி கொண்டு போய் நம்ம அந்த இலத்திரனை இங்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்ய சக்தி கொடுக்கணும். அப்ப சக்தி உறிஞ்சலோன்னப்பா. சரியானே? இப்ப பார்ப்போம். இலத்திரனை அணுவொன்றிற்கு இலத்திரனை சேர்க்கும் போது சக்தி வெளியிடப்படும் அல்லது சில வேலைகள் உள்ளெடுக்கப்படும். வெளியிடப்படையும் உள்ளெடுக்கப்படையும் அப்ப அந்த கூட்டு சரி. அயனாக்க சக்தி எப்போதும் நேர்பெருமான முடியாது. அப்ப சக்தியை உறிஞ்சினான்னு சொல்லுவோம் நம்ம டெல்டா ஹெச் பிளஸ் இது அசவெப்ப தாக்கம்னு சொல்லுவோம். டெல்டா ஹெச் பிளஸ் அசவெப்ப தாக்கம். சக்தியை வெளியிடுறது டெல்டா ஹெச் மைனஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? புற வெப்ப தாக்கம். அயனாக்க சக்தி எப்போதும் நேர்பெருமான முடியாது. ஏன்? அவர் எப்பயும் என்ன செய்யறாரு? சக்தியை நம்ம கொடுத்துதான் என்ன செய்யணும்? சக்தியை கொடுத்துதான் கலட்டி எடுக்கணும். சக்தி உறிஞ்சல். அப்ப அவர் என்ன டெல்டா ஹெச் பிளஸ் தான் வரப்பை. சரியானே? எப்போதும் டெல்டா ஹெச் பிளஸ் உடையது. ஆனால் இலத்திரன் ஏற்றால் என்ன செய்யணும்? உறிஞ்சையும் மேலும் வெளியிடையும் மேலும் நேர் அல்லது மறை பெருமானம் முடியுது. அப்ப இந்த கூட்டு சரி. அப்ப இதுக்கு விளக்கம் அறிக்காரன்னு கேட்டா விளக்கம் இருக்குது. இவர் வந்துட்டு தெளிவான விளக்கம் அறிக்காரு. ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் முதலாவது. அடுத்த 30வது. சூப்பர் ஆக்சைடுகளில் ஆக்சிஜன் இரு வேறுபட்ட ஆக்சிஜன் நிலைகளை உடையது. நமக்கு தெரியும் ஆக்சிஜன் என்ன ஒரு இடம். முதலாவது ஆக்சைடு, அடுத்தது பெரோக்சைடு, அடுத்தது சூப்பர் ஆக்சைடு. அந்த 3 பேர் இருக்கா. இவர் வந்து O2 மைனஸ் இப்படி வரவர். பெரோக்சைட்ல O2 2 மைனஸ், இவர் O2 மைனஸ். இப்போ ஆக்சிஜன் இது தெரியும் நமக்கு, இது ஒரு அயன். பெரோக்சைட்ல உள்ள 2 ஆக்சிஜன் இருக்காரு. அவர்ல 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு இலத்திரனை ஏற்றிக்கணும். இப்ப ஒரு பிணைப்பை போடுவோம். போட்டோம்னா 2 பேருக்கு 8 கொடுப்போம். 8 கொடுத்தோம்னா தெரியும் இவர்ல வந்து 6ஆம் கூட்டாள். அப்ப தனிச்சோடியில 6 வீக்குது. தனிச்சோடிய இலத்திரன் எண்ணி பார்த்தோம்னா 6. இந்த பிணைப்புல 1. அப்ப 7. அப்ப ஒன்றை ஏற்றிக்காரு. மைனஸ் மைனஸ். சரியானே? அதே போல இவர் சூப்பர் ஆக்சைட்ல அவர் என்ன செய்யறது? 2 4 6. சரியானே? இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆக்சைடு. இவரை பார்த்தோம்னா 2 4 5 தனி இலத்திரனும் அடுத்தது ஒரு பிணைப்பு. அப்ப 6. அவரை சரியா இருக்காரு. இந்த அறிக்கிறாள் என்ன செய்யறாரு? ஒரு மைனஸ் ஏற்றிக்காரு. சூப்பர் ஆக்சைடுகளில் ஆக்சிஜன் இரு வேறுபட்ட ஆக்சிஜன் நிலைகளை உடையது. அப்ப அந்த கூட்டு என்னது? நம்ம கூட்டு சரியான கூட்டு சூப்பர் ஆக்சைடு. சரியானே? பேரியம் பெராக்சைடில் ஆக்சிஜன் நிலை -1 தான். அப்ப நம்ம பேரியத்தை கலட்டி போட்டு பார்த்தா என்ன வருவாரு? பேரியம் 2+ எழுதிப்பாரு. அப்ப இவர் O2 2 மைனஸ் இருந்திருந்தா தான் என்ன செய்யும்? ஏற்றத்தை மாறி கொடுத்துருந்தா இந்த மாதிரி வந்துருப்பாரு. அப்ப இவர் என்னது? இந்த இருக்கிறாளா இருக்காரு பெராக்சைடா இருந்திருக்காரு. அப்ப பெராக்சைட்ல அவர் ஆக்சிஜன் என்னத்துல 2 பேர் வந்துட்டு பெராக்சைடு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மைனஸ் எடுத்திருக்காங்க. ஒரு -1/2 இல்ல -1. சரியா?